அயோத்தி ராமர் கோவிலில் பிரதமர் மோடி சுவாமி தரிசனம் செய்து வருகிறார். அந்த நேரலை காட்சிகளை இப்போது பார்க்கலாம். அயோத்தி ராமர் கோவிலில் பிரதமர் மோடி சுவாமி தரிசனம் செய்து வருகிறார். அந்த நேரலை காட்சிகளை பார்த்து வருகிறோம். மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் இருக்கிறாரிடம் பேசலாம். ராஜேஷ், இது தொடர்பான முழு விவரங்கள். அம்ருத், வணக்கம். நாடு முழுவதும் நாடாளுமன்ற தேர்தலுக்கான அந்த 3ஆம் கட்ட தேர்தலுக்கான அந்த பணிகள், பிரச்சாரம் போன்றவையெல்லாம் நடைபெற்று வரக்கூடிய நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி இன்றைய தினம் அயோத்தியில் இருக்கக்கூடிய பாலராமர் கோவிலுக்கு சென்று அங்கு தரிசனம் செய்து வருகின்றார். அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகின்றோம். தொடர்ந்து 2 கட்ட தேர்தல்கள் நடைபெற்று முடிந்திருக்கக்கூடிய நிலையில் 3ஆம் கட்ட தேர்தல் வரக்கூடிய 7ஆம் தேதி நடைபெற இருக்கின்றது. உத்தரப்பிரதேசம், குஜராத் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் இந்த தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் அந்த மாநிலங்களில் பாஜக, காங்கிரஸ் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளை சார்ந்த தலைவர்களும் சுற்றுப்பயணங்களை மேற்கொண்டு அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்திலே ஈடுபட்டு வருகிறார்கள். அந்த வகையில் இன்றைய தினம் உத்தரப்பிரதேசம் வந்திருக்கக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடி அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு தொகுதிகளுக்கு சென்று அங்கு ரேலி, அதே போல பொதுக்கூட்டங்கள் ஆகியவற்றில் பங்கேற்று உரையாற்றி வருகின்றார். குறிப்பாக அவர் தொடர்ந்து வாக்கு சேகரிக்கக்கூடிய பணியிலும் ஈடுபட்டு வருகின்றார். உத்தரப்பிரதேச மாநிலத்தை பொறுத்தவரையிலே அங்கு சமாஜ்வாதி கட்சி மிகவும் தீவிரமாக, மிகவும் வலுவாக இருக்கக்கூடிய அந்த தொகுதிகளுக்கும் சென்று பிரதமர் நரேந்திர மோடி பிரச்சாரங்களை மேற்கொண்டு வருகின்றார். குறிப்பாக அங்க இருக்கக்கூடிய அந்த உள்ளூர் பிரச்சனைகள், குடும்ப அரசியல் உள்ளிட்ட பல விஷயங்களையும் கூறி அவர் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். அதனை தொடர்ந்து இன்னும் சற்று நேரத்தில் ரோட் ஷோ ஒன்றும் நடைபெற இருக்கின்றது. அதற்கு முன்னதாக அயோத்தியில் இருக்கக்கூடிய புதிதாக கட்டப்பட்டு திறக்கப்பட்ட ராமர் கோவிலில் பிரதமர் நரேந்திர மோடி தற்போது சாமி தரிசனம் செய்து வருகின்றார். இந்த ஆண்டு ஜனவரி மாதம் 22ஆம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தான் இந்த பிராண பிரதிஷ்டை நிகழ்ச்சி நடைபெற்ற போது பங்கேற்றிருந்தார். அதன் பிறகு தற்போது பிரச்சாரத்திற்கு வந்திருக்கக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடி ராமர் தரிசனம் முடித்துவிட்டு மீண்டும் தன்னுடைய பிரச்சாரத்தை தொடர்வார் என தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் யார் அதிக இடங்களை பெறுகிறார்களோ அவர்கள் வெற்றிக்கு அது சாதகமாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. ஏனென்றால் அங்கு 80 தொகுதிகள் இருக்கக்கூடிய நிலையில் அந்த வெற்றி என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகின்றது. எனவே உத்தரப்பிரதேச மாநிலத்தில் தற்போது இந்த மிக தீவிரமாக காங்கிரஸ், அதே போல சமாஜ்வாதி கட்சி, பாஜக கூட்டணியை சார்ந்தவர்கள் என பலரும் இறங்கி மிக தீவிரமாக பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றார்கள். பிரதமர் நரேந்திர மோடி தற்போது அயோத்தியில் இருக்கக்கூடிய பாலராமர் கோவிலிலே சாமி தரிசனம் செய்து வருகின்றார். பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய வருகையை ஒட்டி ஏராளமான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றது. எனவே அவர் வரக்கூடிய இந்த நேரத்தில் அவருக்கு மட்டுமே அந்த சாமி தரிசனம் செய்வதற்கான அந்த ஏற்பாடும் செய்யப்பட்டிருக்கிறது. எந்த விதமான அசம்பாவிதமும் ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதற்காக முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் பலவும் எடுக்கப்பட்டிருக்கின்றது. பிரதமர் நரேந்திர மோடி ஏற்கனவே சீதாப்பூரிலே நடைபெற்ற பேரணியிலும் பங்கேற்றிருந்த நிலையிலே அதனைத் தொடர்ந்து தற்போது ராமர் கோவிலில் சாமி தரிசனம் செய்து வருகின்றார். அதனைத் தொடர்ந்து இங்கிருந்து சுமார் 1.5 கிலோமீட்டர் தூரம் இருக்கக்கூடிய லதா சவுக் அந்த பகுதி வரை அவர் வாகன பேரணியும் நடத்த இருக்கின்றார். 7ஆம் தேதி உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இந்த நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் தீவிர பிரச்சாரம் தற்போது நடைபெற்று வருகின்றது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜேஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.